குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. குருவினுடைய பார்வையில், உச்ச குருவின் பார்வையில் இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய், 4-11க்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரலாமான்னு கேட்டால் தாராளமாக உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு ஏற்ற கிரகம் தான். 12ஆம் இடத்தையும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் ராசியும் பார்ப்பார், அது ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. கூடவே புதனும் இணைந்து, பாக்கியாதிபதியான புதனும் இணைந்து பார்க்கறது கூடுதல் நன்மைன்னு சொல்லலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது உடன் சூரியன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது. அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் பலம் அடைகிறார். இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது மகர ராசியை பொறுத்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நன்மைகள் அதில் இருக்குது. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சொல்லப்போனால் நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். நீசமாக இருந்தாலும் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார், ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சூழல். ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6-9க்கு அதிபதி, ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. புதன் 6 இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், 9ஆம் அதிபதி 8 இருக்கிறதுனால சின்ன சின்ன குறைபாடுகளும் நடக்க காத்திருக்கு. 5ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த அமைப்பு. 21ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கிய புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். அது மகர ராசிக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல். ஆனால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி வீடாக மகர ராசிக்கு மட்டும்தான் வரும். அங்கே ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். ரொம்ப அற்புதமான பிளேஸ்மெண்ட்டு 21ஆம் தேதிக்கு மேலே. அடுத்ததாக ஆவணி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5-10க்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருந்தார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி. 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அதாவது சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரிஷபத்திலேயும் பலமாகுது, மீனத்தில் உச்சமாகுது, ரிஷபத்தில் ஆட்சி பலம் ஆடியது, துலாத்திலேயே ஆட்சி ஆகுது. இந்த 3 ராசிகளில் சுக்கிரன் எங்கிருந்த பலம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா, துலாத்தில் இருந்தால் தான் முழு பலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜோதிட சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், அங்கே போய் சுக்கிரன் பலம் அடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. அது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமா தொழில் ஸ்தானமாக வந்து அங்கே சுக்கிரன் பலம் அடைகிறார் அப்படிங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். நாளை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது 1 by 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆவணி மாதம் ஒரு ஸ்பெஷல் டே ஒன்று இருக்குது. அந்த டே அன்னைக்கு சில விஷயங்களை செய்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம், முன்னோர்கள் சாப தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படுகிறது. இனிமேல் அந்த பாதிப்பு உங்களை பெருசாக பாதிக்காது. ரைட், 90% நிவர்த்தி ஆகும். ஸோ அது அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ஜாதகத்தில் பார்க்குறது அப்படின்னா, ஒன்று உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய தாய் தந்தையரோடதுலையோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோடதுலையோ இருக்கலாம். இருந்ததுன்னா நான் சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அது என்ன அமைப்பு, என்ன கிரகச்சரிக்கைன்னு முதல்ல இதில் சொல்லிடுறேன்.
நீங்கள் எந்த ராசியை வேணாலும் இருந்துட்டு போகலாம். உங்களுடைய சந்திரன், உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோட மாந்தி, இது மாதுரு தோஷம். சந்திரனோட ராகுவோ கேதுவோ மாதுர் சாபம். சூரியனோட மாந்தி பிதுர்தோஷம். சூரியனோட ராகுவோ கேதுவோ பிதுர் சாபம். 5 குடைவர் அல்லது 9 குடைவர், ரெண்டில் யாரா ஒருத்தர் கூட ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னா அது முன்னோர்கள் சாபம். மாந்தி இருந்ததுன்னா குலதெய்வ தோஷம். ஸோ இந்த கிரக நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வரக்கூடிய ஆவணி மாதம் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி பாதிப்புகள், இதை எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா பாதிப்பு என்னன்னு சொல்லிடுறேன். திருமணமாகும் குழந்தை இருக்காது, திருமணமாகி குழந்தை இருக்கும், மனைவி கூட இருக்க மாட்டாங்க, கணவர் கூட இருக்க மாட்டாங்க, மன வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். சிறு வயதில் உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்க இருப்பாங்க. ரைட். திருமணம், குழந்தை, கணவன் மனைவி எல்லாம் ஒன்றா இருந்தால் நோய் நொடியில் பயங்கரமாக சிரமப்படுவோம், பொருளாதாரமே இருக்காது. அப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயத்தை பறிச்சுட்டு அவனை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கும். அதுலேருந்து மீண்டே வர முடியாது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாமல் போகும். எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. வேற யாரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. வேற யாரும் கூட நம்ம முன்னோர்கள் கூட பிறந்தவங்க தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சாபம். வெளியில் தான் இருக்கணும், பூர்வீக இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இந்த விஷயத்துக்குள்ளே கூடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருந்ததுனாலும் இதை செய்யுங்க. சில பேர்த்துக்கு ஆண் வர்க்கம் ரொம்ப பாதிக்கப்படும், பெண் வர்க்கம் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு பெண் வர்க்கம் நல்லா பாதிக்கப்படும், ஆண் வர்க்கம் மட்டும் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு ஆண் குழந்தைகளே பிறக்காது, சிலருக்கு பெண் குழந்தைகளே பிறக்காது. இது எல்லாமே சாபதோஷங்கள் தான். பெண் சாபம் இருந்தது அப்படின்னா பெண் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து குலதெய்வ சாபம் இருந்தாலே பெண் குழந்தைங்க பிறக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த பாதிப்பு இருந்தாலும் நான் சொல்கிறத கன்ஃபார்மாக செய்யணும். செஞ்சால் அதிலிருந்து 90% ரிசல்ட் நிவர்த்தி அடைவீங்க. சீக்கிரமாகவே அதை உணரவும் முடியும் உன்னால். சரி, ஓகே. இப்போ ராசி பலனுக்குள்ளே போகலாம். ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அட்டமஸ்தானத்தில் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அட்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய முகம், உங்களுடைய தோரணை எல்லாமே மற்றவர்களை கவரக்கூடிய மாதிரி மாறிடும். 2ஆம் இடத்துல ராகு இருந்து சில விஷயங்களை உங்களுக்கு டீக்ரேட் பண்ணாலும் அதையெல்லாம் சூரியன் ஆஃப் பண்ணிடுவார். மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக செயல், நடவடிக்கை, பேச்சு, முகம் அத்தனையுமே மாறிடும். வயது முதிர்ந்த நபர்களுக்கு இல்லை சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஆயுள் பயத்தை கொடுத்துருக்கும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிற சூழ்நிலையில் ஆயுள் பயம் இருந்திருக்கும். ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, பிடிச்சிருமோ, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, இல்லை நோய் எதிர்ப்பு கண்டத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பயம், ஒரு இனம் புரியாத பயம் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா? பெரியவங்களுக்கு ஆயுள் பயம் உங்களை விட்டு போயிடும். நம்மளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருது. அதே நேரத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள், அசிங்க அவமானம், கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள், அது சம்மந்தமான விஷயங்களை பயம் இருந்ததுன்னா அதுலேருந்து உங்களை அப்படி சேஃபாக வெளியில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சேஃபாக. ரைட். இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, நேச்சுரலாகவோ இல்லை ட்ரீட்மெண்ட் மூலயமா போனீங்கன்னாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாத மாதிரி காட்டுது. எப்போ வரைக்கும்னா 16ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இல்லை, 16க்கு மேலே ரொம்ப சாதகமாக இருக்குது. 16ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது அது முக்கியமாக முயற்சி பண்ணி ஏதாவது செலவுகள் செயல்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க, சில காலங்களாக எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. நம்மளுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நம்மளுடைய ப்ரெசன்ஸுக்கே ஒரு மரியாதை இல்லை. எங்கே பார்த்தாலும் நம்ம டம்ப் பண்ணி பேசுறது, வாழ்க்கை துணை அப்படி செய்யலாம், உறவுகள் அப்படி செய்வாங்க. அப்படி எல்லாம் இருந்ததை தாண்டி நீங்கள் கூட இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே வரும் இந்த மாதம். இப்போ உங்களுடைய முக்கியத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார்கள் உணரக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. ரைட். அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சரிங்களா, அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்குது. பிரச்சனைகள் எப்படி நீங்குது அப்படிங்கிறது இங்கே கேள்வி கிடையாது. ஏதோ ஒரு வழியில் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகும். அது சரியான வழியாக இருக்கலாம், அட்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால அது தவறான வழியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களை வாட்டிகிட்டு இருந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுது அப்படிங்கிறத சொல்லுது. பிரச்சனை விலகும்போது ஆட்டோமேட்டிக்காக வருமானம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், தொழில் அப்படியே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நல்லது. இப்போது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுது, மற்றவங்க இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க எல்லாமே சொல்லுது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு
இந்த காலகட்டம் கண் சம்பந்தமான பாதிப்பு, தலை சம்பந்தமான பாதிப்புகள், தலைவலியோட மைக்ரேன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. ஜீரண உறுப்பு கோளாறு, முதுகெலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து வலி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வரும். அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை செய்தே ஆகணும். கண் சம்பந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணைக்கு. அப்போ அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். சார் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன் சார், நான் ஒரு இதில் ரீச் பண்ணவே முடியல, ஆடியன்ஸுக்கிட்ட நான் என்னோடய ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க முடியல, நிறைய வாடிக்கையாளர்கள் வராமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கவே முடியல, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே முடியல அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய விளம்பரமோ உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயமோ அவங்கள போய் சேரும். நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன வழி, எல்லாத்தையும் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க இல்லையா? அப்போ உங்களை பற்றிய விஷயமோ, நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களோ மற்றவர்களுக்கு போய் சேரக்கூடிய காலகட்டமாக இது காட்டுகிறது. அப்போ ஃபேமஸ் ஆகிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக வாடிக்கையாளர் அதிகமாகிடுவாங்க, நல்ல வேலை வாய்ப்புகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே, தொழில் எல்லாமே குரோத் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கையில் பிடிக்க முடியாது இல்லையா? கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம்ல. அப்போது யார் என்ன சொன்னாலும் கேட்காத குணத்தை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க பார்ப்பாங்க. ரொம்ப சுயநலமாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. எல்லாமே உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது யாருக்கும் இவன் அடங்க மாட்டான்ப்பா, இவன் அடங்க மாட்டா, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பிடிவாதக்காரி, சௌரியத்தான் பண்ணுவாங்க, விட்டு தொலைங்க, தண்ணி தொலைச்சி விட்ருங்க, கடைசியில் பட்டு வரட்டு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சாபம் கூட விடுவாங்க. ஏன்னா அட்டம ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செய்யணும் இல்லையா? சில நேரங்களில் சாபம் கூட விடுவாங்க. யாரையும் பொருட்படுத்தாதீங்க, நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் யாரையுமே பொருட்படுத்த மாட்டீங்க இந்த மாதம். இவன் முட்டெல்லாம் நம்மளுக்கு என்ன வலிக்குமா, முதல்ல அவனோட பார்க்க சொல்ல, அவன் தெளிவாக இருந்தால் போதும், அவனோட பிரச்சனைகளை பார்க்க சொல்ல, அவன் பாக்கெட் எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியல, என்கிட்ட வந்து எண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. ஸோ எதுவுமே பொருட்படுத்தாத ஒரு மனநிலைமை தான் இந்த காலகட்டம் இருக்குது. அதே நேரத்தில் அதிகாலை நேரங்களில் பயணங்களை தவிர்த்துக்க நல்லது. அதாவது சூரிய உதயத்தின் போது ஒரு 7, 8, 9 மணி வரைக்கும் அந்த இளம் வெயில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பயணங்களை தனித்து பயணிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வாகன பழுதுகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது, கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அப்போது அவங்களுடைய குடும்பம் எல்லாம், அதாவது வாழ்க்கை துணையுடைய குடும்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்கள் மேலே வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய பற்றுதல் இல்லாமல் போயிடும். அப்போ திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அது கொஞ்சம் கசப்பை கொடுத்து தான் ஆகுது. அது கணவன் மனைவிக்குள்ளே மட்டுமே தவிர குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தில் இல்லை. அப்போ நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்களா, பிடிக்கிறீங்க, நல்லா தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லி போட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாது, வேணும்னே செய்வாங்க, வேணும்னே செலவு செய்வாங்க, வேணும்னே கூட இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ஏன்னு கேட்டாலும் கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையாது இந்த காலகட்டம். கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ஓகே. அதே போல் சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தவறாக தான் போகுது. ஒருத்தர் ஹேட் பண்ணணும், ஒருத்தரை இது பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது அது நம்மளுக்கு தவறாக போயிடுது. அதனால் சில பாதிப்புகளும் வருது. இப்போ சுய முடிவுகளை எடுக்கும்போது, உறவுகளை மையமாக வச்சு முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் நிதானம் தேவை அதில் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும்போது நிதானம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு எகென்ஸ்டாக சில விஷயங்கள், அதாவது நம்மளுடைய உறவுகளே நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடுவாங்க. நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணா குத்திடுவாங்க. ஸோ அப்போ சுய முடிவுகள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அதே போல் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் தான் நம்மளுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். நம்மகிட்ட இருக்கிற குறைகள் சத்தியமாக தெரியாது இந்த காலகட்டம், ரைட்? ஆனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறை தெளிவாக நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் உங்களுடைய ரகசியங்கள் வெளியே கசிவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும். சரிங்களா? உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் மறைமுகமான விஷயங்கள் இருக்கோ, ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஜொல் வச்சுருக்கீங்கிறது கூட தெரிஞ்சிடும், ரைட்? அப்போ உங்களுடைய ரகசியங்களை வெளியில் கசிய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யோசிக்காமல் சில இடங்களில் சில நேரங்களில் தப்புன்னு வார்த்தை விட்டுருவோம். அந்த வார்த்தை நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடும்.
அந்த வார்த்தை நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, கவனமாக இல்லைன்னா சின்ன சின்னதான பஞ்சாயத்துகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் வந்து அதையே மண்டையில் போட்டுட்டு அதை ஒரு டென்ஷன் பண்ணிவிட்டு வயசானவங்களுக்குலாம் ப்ளட் சுகரு ப்ரெஷர் எல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கவனமாக ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணுறோம் இல்லையா? கவனமாக இருக்கு. சூரியன் மேக்ஸிமம் ஒரு 80% நன்மை தான் சரி, 20% மட்டும் சின்ன கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த பாதிப்புகள் இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் அதீதமாக கோவப்படுவீங்க. எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாது, அதுக்கெல்லாம் கோவப்படுவீங்க. எப்போ அந்த கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும்னா, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும் போது பயங்கரமாக கோவப்படுவீங்க. உறவுகளை வச்சு பார்க்க மாட்டீங்க, சொந்த பந்தத்தை வச்சு பார்க்க மாட்டீங்க, உறவுகளை எதிரியாக மாற்றிடுவீங்க. செயல்படும் அந்தளவுக்கு ஆக்ரோஷம் கோபம் ரொம்ப அதிகமாக வரும் இந்த மாதம். ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. ரைட்? புரிஞ்சுங்க. வாகன செலவுகளும் இந்த மாதம் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கோபத்தை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். சரி, ஓகே. இப்போது இந்த ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய கூட பிறந்தவர்கள் அங்காளி பங்காளிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அங்காளி பங்காளிகளோட ரத்த உறவுகளோட போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சின்னதாக ஒரு அபிஷேகம் குலதெய்வத்துக்கு செஞ்சு பொங்கல் வச்சு படையல் வச்சு வழிபாடு செய்துட்டு வரணும். இது செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, குலதெய்வ தோஷம், பித்ரு சாபம், பித்ரு தோஷம், மாத்ரு சாபம், முன்னோர்கள் சாப தோஷங்கள் இருந்ததுன்னா அது எல்லாம் நிவர்த்தி ஆகுது. ஒரே ஒரு தடவை அந்த வழிபாடு செஞ்சால் போதும். 90% உங்களுக்கு அந்த பலனை கொடுத்துரும். அடுத்த ஆவணி வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் 80% ஷார்ட் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சூழலை இது ஏற்படுத்திடும். பிரச்சனையில் இது உங்களுக்காக செய்யலைனாலும் உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக தயவு செஞ்சு செய்யணும். செய்தாதான் அவர்கள் இந்த சாபதோஷங்கள்லேருந்து பாதிக்கப்படாமல் அவங்களோட லைஃப்பை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலை அங்கே நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பண்ணணும். ரைட். அடுத்ததாக நம்ம புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்கலாம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அவர் பாக்கியாதிபதிங்க. என்ன இருந்தாலும் அவர் நல்ல பலனை செய்யக்கூடிய கிரகம் பாக்கியாதிபதி. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்விகள் வரும். அதுக்கும் என்னென்னா, சிம்பிளாக வீட்லேயே தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணலாம். போக முடியாத நபர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடியாது இல்லையா, வீட்லேயே 2 தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணலாம். கலசம் வச்சு குலதெய்வமாக கலசத்தை அலங்கரித்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டில் போக முடிகிறவங்க கண்டிப்பாக போகணும். போக முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், அங்காளி வங்காளிகள்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க சாமியை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது நீங்கள் மட்டும் போகலாம். ஆனால் எப்படி குலதெய்வம் கோயிலில் ஒரு 10 பேர் அது இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணும்போது 10 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து அந்த பிரார்த்தனையை வச்சுக்கிடணும். ஏன்னா இது முழக்கம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை தான் அங்கே வெற்றி தரும். தனித்த பிரார்த்தனை அப்பவும் வெற்றி தராதுனால அதனுடைய சதவீதம் ரொம்ப குறைச்சல். அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரைட்? இப்போ புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதிங்க. அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல முதல் 5 நாட்களுக்கு 7ஆம் இடத்துல, அதன் பின்பு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9 கூடியவர் 8ல். தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வரும். தந்தை வழி இருக்கக்கூடிய உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உண்டாகும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரம், சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலைகள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறத நீங்கள் உணர்வீங்க. மேடம், நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், நம்மளுக்கு போய் இப்படி எகெயின்ஸ்டாக செயல்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு இது கொடுத்துரும். தந்தைக்கு சற்று மருத்துவ செலவுகள் போகிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் பெருசாக பாதிக்காது. உங்களுடைய தந்தையினுடைய சொத்து மற்ற உறவுகளால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துது. கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான சில செயல்களை கூட இருக்கிறவங்களே செய்வாங்க. அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க, போதுமானது. ரைட்? இப்போ அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல எவ்வளோ நாள் இருக்க? வெறும் 16 நாள் தான் இருக்கிறார். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த 16 நாள் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. ஆனால் மறைந்த புதன் நிறைந்த ஞானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தெளிவான அறிவை கொடுத்துறார். அது எப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பட்ட அனுபவத்தை மிகச்சரியாக
மிகச்சரியான நேரத்தில், அதான் முக்கியம். அந்த டைம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் பக்காவாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியில் வந்துடுவீங்க. அந்த டைம் அந்த விஷயத்த பண்ணலன்னா ரெண்டு 3 வருஷத்துக்கு அந்த பிரச்சனையை வச்சுட்டே தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் ஒரு செகண்டில் பக்காவாக யோசிச்சதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அனுபவ அறிவு அதிகம் இருக்கக்கூடிய, அனுபவ அறிவை சரியாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. அதை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் இந்த அட்டம புதன் என்ன ஒன்றுன்னா, சில நேரங்களில் கடன் வாங்கியாவது நம்ம செலவு செஞ்சிடணும், நம்மளை பெருமைக்காக செலவு செஞ்சிடணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருது. தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோள். ஆடம்பரம் சார், நம்மக்கிட்ட டூ வீலர் தான் இருக்குல்ல, மாருதி டெண்டர் இருக்குன்னு அதில் போனால் போதும் இல்லையா. இனோவாவை வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து, அது ஓன் போர்ட்டில் இருக்கிற வண்டியை வாடகைக்கு ரெண்டில் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு இருக்குதா? அப்படி இல்லை, நம்மளுடைய செயலில் தான் நம்மளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த தேவையில்லாத ஆடம்பரத்தை பண்ண வேண்டாம், அனாவசிய செலவுகள் பண்ண வேண்டாம். அதுவும் கடனை வாங்கி பண்ணுவோம், அதுதான் முக்கியம், ரைட். இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோடு புதன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் துரோகிகளையும் விரோதிகளையும் கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த புதன் ஏற்படுத்தி தருவார். 5ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அதுக்குண்டான சான்ஸ் அங்கே கிடைச்சிருக்கு. அதை ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இவன் தான் துரோகி. ஏன்னா எதிரிகளை கண்டுபிடிச்சிடலாம், டைரெக்டாகவே சவால் விடுவான். அவன் ஆம்பளை எல்லாம் ஆனோ பொண்ணோ டைரெக்டாகவே சவால் விடுவாங்க இல்லையா. ஆனால் துரோகிகள் கூட இருந்துகிட்டே குழி பறிப்பாங்க. துரோகிகள் தான் டேஞ்சரு, ரைட். யார் நம்மளை கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறாங்கிறதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதம். ஸோ அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, சரியாக பயன்படுத்திக்கங்க, ரைட். ஓகே, இப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. யாரெல்லாம் ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம் பண்ணுறீங்க, கஸ்டமர் ஃப்ளோ நிறைய வரணும் பிடிக்கும்னு நினச்சிட்டிங்களோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சுயதொழில் குலத்தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் பேனா பென்சில் பேப்பர் அதுங்க பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, ஒரு ஆடிட்டராக இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய விரல்களை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய நபர், ப்ரோக்ராம் கோடிங் போடலாம், சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, டைப்பிஸ்ட்டாக இருக்குங்க, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. மனசுக்குள்ளே எவ்வளவு பாரங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக சட்டை மாதிரி கழட்டி வச்சுட்டு, கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்திட்டு, அவங்கள சிரிக்க வச்சுட்டு, நீங்களும் சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சம் குறும்பு சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு, இதெல்லாம் பண்ணிவிட்டு கலகலப்பாக, நம்ம இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக இருக்கணும்னு நினச்சி சில விஷயங்களை செய்வீங்க. எப்போன்னா 21ஆம் தேதிக்கு மேலே அந்த விஷயங்கள் நடக்க காத்து, சரிங்களா. தவறான வழிகளுக்கெல்லாம் போய் பண்ணி கொஞ்சம் அனுபவப்பட்டதெல்லாம் வச்சுட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 21ஆம் தேதிக்கு மேலே ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும், இடமாற்றத்தை வெயிட் பண்ணுறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும், இந்த மாதிரி விஷயங்களால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது. ரொம்ப ஒரு 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 ஸ்மூத்தாக உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள், அதாவது உங்களை வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே நடக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் 3வது மனுஷனை உள்ளே விட்டுறாதீங்க, பஞ்சாயத்து கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அதில் மட்டும் கவனம், மற்றதெல்லாம் ஸ்மூத் வெரி குட்டாக போகுது, பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் 2 பேரும் சுபமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட். அடுத்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, வாழ்க்கை துணையின் பேரில் சொத்து பத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்லை அவங்க பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது என்னென்னா, மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் உருவாகும். அது என்னென்னா, அது நம்மளுக்கு நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்கு ஆசைப்படுவோம், அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற விஷயம் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதே போல் ஈழசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஜவுளித்துறையில், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அது சம்மந்தமான எந்த துறையாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட சில காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலகட்டம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு.
பெண்களால் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் பெண்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கும்போது அது உங்களை தொழில் வளர்ச்சியும் உங்களுடைய கெரியரையும் வேறு லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நன்மைகள் நிறையா இருக்குது. கூடுதலாக அந்த குலதெய்வ வழிபாடு நான் சொன்ன தேதியில் ஆவணி 8 செவ்வாய்க்கிழமைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. லைஃபே சேஞ்ச் ஆகும் உறுதியாக. மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.